ஒரு சிறிய கதை சொல்லட்டுமா? ஒரு நகரத்தில ரவி மற்றும் அருண் என்ற 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் காலேஜ் நண்பர்கள். இருவரும் ஒரே கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. சேலரி கூட ஆல்மோஸ்ட் சேம். முதல் சில வருஷங்கள் இருவருடைய வாழ்க்கையும் சேம் மாதிரி தான் இருந்தது. ஆனா 5 வருடங்கள் கழித்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. ரவி எப்போதும் பணத்தால் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டே இருந்தான். மாதம் சேலரி வந்தவுடன் சில நாட்களில் ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிவிடும். ஆனா அருண் வாழ்க்கை ஸ்லோலி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அவன் பெரிய ரிச் அல்ல, ஆனா அவன் காமா இருந்தான். மணி பற்றிய ஸ்ட்ரெஸ் அவனிட்ட இல்ல. ஒரு நாள் ரவி அவனை கேட்டான், நம்ம இருவரும் சேம் சேலரி தான் ஏர்ன் பண்றோம். ஆனா உன்கிட்ட எப்போ மணி இருக்குது, எப்படி? அருண் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், என்கிட்ட சீக்ரெட் ட்ரிக்ஸ் எதுவும் இல்ல. நான் ஃபாலோ பண்றது சில சிம்பிள் மணி ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் தான் இன்று நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ரூல் 1. பணத்தை மதிக்காதவன பணம் மதிக்காது. அருண் முதல்ல சொன்னது இதுதான். ரவி, ஒரு விஷயம் புரிந்துகொள், பணத்தை மதிக்காதவன பணம் மதிக்காது. ரவி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனான். அருண் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். பலர் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சிறிய பணத்தை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. 100 ரூபாய் தான், பரவாயில்ல. 200 ரூபாய் தான், பின்னாடி சேவ் பண்ணலாம். அப்படியே ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் நம்ம லைஃப்ல நிறைய இருக்கும். ரவி சிந்திக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் டெய்லி லைஃப் அப்படிதான் இருந்தது. காஃபி, ஆன்லைன் ஆர்டர், ரேண்டம் ஷாப்பிங், இப்படி ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் கூட்டிக் கொண்டே போகும். அருண் சொன்னான், நான் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவேன். பணம் பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா சிறிய பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணினாதான் பெரிய பணம் நம்மிட்ட ஸ்டே பண்ணும். அந்த நாள் முதல் ரவி ஸ்மால் எக்ஸ்பென்சஸை கவனிக்க ஆரம்பிச்சான். ரயில் 2. பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு ரவி மீண்டும் அருணிடம் கேட்டான், நீ எப்படி மணி சேவ் பண்ற? அருண் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சேவ் பண்ணா மட்டும் போதாது. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ரவி கேட்டான், அது எப்படி? அருண் சொன்னான், நம்ம எல்லாரும் பணத்துக்காக வேலை பார்க்கின்றோம். மார்னிங் முதல் ஈவினிங் வரை நம் ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறோம். ஆனா ஒரு கொஸ்டின், வாழ்க்கை முழுவதும் நாம் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டுமா? ரவி அமைதியாக இருந்தான். அருண் தொடர்ந்து சொன்னான், அதனால தான் நான் மணியை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்லோவா என் பணம் கூட க்ரோ ஆக ஆரம்பித்தது. ஒரு நாள் ரியலைஸ் பண்ணினேன், நான் மட்டும் வேலை செய்யவில்லை, என் பணமும் எனக்காக வேலை செய்கிறது. இதுதான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்க்கு முதல் ஸ்டெப். ரூல் 3. பேஷன்ஸ் இருந்தால்தான் வெல்த் பில்ட் ஆகும். ஒரு நாள் ரவி கேட்டான், நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா குவிக் ப்ராஃபிட் கிடைக்குமா? அருண் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அதுதான் பிகெஸ்ட் மிஸ்டேக். இப்போ உலகம் ஃபாஸ்ட். பீப்புள் வாண்ட் எவ்ரிதிங் ஃபாஸ்ட். குவிக் மணி, குவிக் சக்சஸ், குவிக் லைஃப் ஸ்டைல். ஆனா வெல்த் பில்ட் ஆகும், ப்ராசஸ் ஸ்லோ. அவன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான். ஒரு ட்ரீ க்ரோ ஆக இயர்ஸ் ஆகும். சீடு இன்னைக்கு போடுறோம், ஆனா நாளைக்கு பெரிய ட்ரீ ஆகாது. அதுபோல வெல்த் பில்ட் ஆகவும் டைம் தேவை. பேஷன்ஸ் இல்லாம பலர் ராங் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸ்கேம்ஸ்ல கூட ஃபால் ஆகலாம். ஆனா பேஷன்ஸ் இருந்தவங்க 10 வருஷம் கழிச்சு வெரி ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் லைஃப் பில்ட் பண்ணுவாங்க. ரூல் 4. அறிவு இல்லாம பணம் நீண்ட நாள் நிலைக்காது. ஒரு நாள் நியூஸ்ல ஒரு ஸ்டோரி வந்தது. ஒரு மனிதன் லாட்டரில பெரிய மணி வின் பண்ணியிருந்தான். ரவி எக்ஸைட்டடா சொன்னான், அவனோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. அருண் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அது கேரண்டி இல்ல. ரவி கேட்டான், ஏன்? அருண் சொன்னான், பல லாட்டரி வின்னர்ஸ் சில வருஷங்களில அகெயின் போர் ஆகிவிடுகிறாங்க. ஏன்னா மணி நாலேஜ் இல்ல. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணினான், பணம் ஏர்ன் பண்றது ஒரு ஸ்கில், ஆனா பணத்தை மேனேஜ் பண்றது மிகவும் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். மணி எஜுகேஷன் இல்லைனில் பணம் வந்தாலும் அது ஸ்டே பண்ணாது. அதனால்தான் ஃபைனான்ஷியல் நாலேஜ் லேர்ன் பண்ணுவது இம்பார்ட்டன்ட். ரூல் 5. பணம் ஒரு டூல், அதுவே லைஃப் அல்ல. ஒரு நாள் ரவி சீரியஸா கேட்டான், மணிதான் லைஃப்ல முக்கியமா? அருண் அமைதியா சொன்னான், பணம் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா பணமே வாழ்க்கை அல்ல. அவன் தொடர்ந்து சொன்னான், மணி கம்ஃபர்ட் கொடுக்கலாம், குட் ஹவுஸ், குட் டிராவல், குட் லைஃப் ஸ்டைல். ஆனா பீஸ் ஆஃப் மைண்ட், ரியல் ஹாப்பினஸ், குட் ஹெல்த், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ், இவைகளை பணத்தால் வாங்க முடியாது. அதனால பணத்தை ஏர்ன் பண்ணுங்க. பணத்தை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஆனா வாழ்க்கைய என்ஜாய் செய்ய மறந்துடாதீர்கள். சில வருடங்கள் கழிச்சு ரவியின் வாழ்க்கையும் ஸ்லோலி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அவன் ஃபாலோ பண்ணிது அந்த 5 சிம்பிள் மணி ரூல்ஸ். நினைவில் வையுங்கள்,
பணம் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நாம தான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த 5 சிம்பிள் மணி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணினால் ஃபினான்ஷியல் லைஃப் மட்டும் இல்ல, லைஃப் இட் செல்ஃப் சேஞ்ச் ஆகும். மணி மைண்ட் செட். வெல்த் பில்டிங் ஐடியா ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் ஜர்னிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.